ஹர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் நம்ம உமன் சாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உமன் சாய்ஸு யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உமன் சாய்ஸ் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்க, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கவங்க, அடுத்தது இர்ரெகுலர் பீரியட் மந்த்லி சைக்கிளிங் ஆகாத இருக்கவங்க, மெனோபாஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க, அவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். அதாவது பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பிறகு ஒழுங்காக பீரியட்ஸ் ஆகலை, மந்த்லி பீரியட்ஸ் ஆகாதவங்கெல்லாம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் ஆகுங்க. 40 days 45 daysலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சமயத்தில் பெண்களுக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இதை எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்குங்க. அடுத்தது இது எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, தாவரங்களால் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போல்லாம் கிராமத்தில் அந்த காட்டு நொச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதால் தான் இதையை ப்ரிப்பேர் பண்ணி இருக்காங்க. இது டெய்லி பேஸஸில் 1 டேப்லெட் எடுத்துக்கணும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக ஃபர்தராக டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எங்களுடைய நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி கம்மி ரேட்டில் வாங்கலாம், ஐடியில் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோங்க.